200 210 போக வேண்டிய ஸ்கோரை ஒரு 188 சொச்சன் கொண்டு வந்த போதே கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அங்கேயே வந்து ஜெயிச்சிட்டாங்க. அங்கேயே வந்து அவங்க டாக்டிக்கலாக வந்து அவங்களோட பிரில்லியன்ஸை காமிச்சிட்டாங்க. அண்ட் அது முடிஞ்சவொடனே போலிங் திருப்பி சிஎஸ்கே போலிங் போட வந்தாங்க. போலிங் போட வந்து கரெக்டாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா, ஒருத்தர் அடிக்கும் போது இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு ஷாட்டுக்கே போகல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு கொழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து சூரியவன்ஷி வந்து ஒன்றும் தொடவே இல்லை. ஒன்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டு போயிட்டதுக்கப்புறமே தான் வந்து சூரியவன்ஷி அடிக்க ஆரம்பித்தார். தென் சூரியவன்ஷி அண்ட் சஞ்சு சாம்சன் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க. கிரவுண்டில் எல்லா பக்கம் போட்டு பிறந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஎஸ்கே எப்போவுமே அவங்க ட்ரம்ப் கார்டை நம்புறது பவர் பிளேயில் கலியிலையும், தென் பவர் பிளே முடிகிற டைமில் வந்து 100 அஹமத் ஒரு ஓவர் கொண்டு வச்சுட்டு தென் 100 அஹமதை வச்சு ஒரு ஸ்ட்ரைக் பாலராக போயிட்டுருவோம். பட் இவங்க அட்டாக்கே வந்து 100 அஹமத் தான் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 17 ரன் ஓவர் கிட்ட 100 அஹமத் கொடுத்த உடனே அங்கே வந்து சிஎஸ்கேவோட பேக் ஃபுட் மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் போயிட்டாங்க. ஸோ அதிலே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உடச்சி தள்ளிட்டாங்க. அன்ஷுல் கம்போஜ் ஒரு பக்கம் உயிரை கொடுத்து போட்டார். ஆன் த ட்ராட் வந்து கிட்டத்தட்ட 3 ஓவர் போட்டார். பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் தான் அவரால் எடுக்க முடியுது. இன்னொரு விக்கெட்டை ஒரு சான்ஸோ பெருசாக வரல. ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 200 210 இருக்கும்போது ஆர்ஆர் வந்து கொஞ்சம் பயந்து ஆடி இருப்பாங்க. அவங்க இதே மாதிரி வந்து குஜராத் டைட்டன்ஸே வந்து இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படி அந்த டீம் இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த டீம் அகேன்ஸ்டாக ஒரு 200 டார்கெட்டை வந்து இந்த சின்ன பையனான சூரியவன்ஷியை வச்சு தான் வந்து அடித்து முடித்தாங்க. ஸோ அவங்களுக்கு டார்கெட் சேஸ் பண்ணலாம் பெரிய விஷயமே கிடையாது. என்ன துருவ் ஜுரைல் அண்ட் ஷிம்ரான் ஹெட்மைன் இந்த பேர் வந்து எங்கேயா வரும்போது அந்த சேஸை பாட்டில் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பெரும் பிரச்சனையை பார்க்கப்படுது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் வந்து தோற்றுருக்காங்களாப்பா, யாருப்பா இந்த பேர் ஃபினிஷருங்கிறது இந்த டீமுக்காக இருக்கணும். இவங்க வந்து அவங்க சொந்த டீமுக்காகவே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி அவங்க டீமே சான்ஸ் ஃபினிஷ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரணகலமாக பேசப்பட்டு இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு எண்டாக இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணி அவங்க சீசனை முடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்.